ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு தரமான சம்பவம் போகுது, சூப்பரான சம்பவம். என்னென்னா, பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு இந்த டெவில் கேரக்டர் ஒழுங்காக வந்து சுவாரஸ்யம் பண்ணலை, அவங்க வந்துட்டு ஓபி அடித்தாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து கூப்பிட்டு வந்து எல்லா டெவிலும் உட்கார வச்சு இதில் யாரை உள்ளே அனுப்பலாம் அப்படின்ற ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு இது மாதிரி போகுது, பஞ்சாயத்து போகுது. ஸோ அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா உண்டகலப்ப வேலையை பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த டப்பா அருண் பண்ண வேலையில் பார்க்கும்போது அஜய் எப்பா காது கிழிஞ்சு காதுலேருந்து ரத்தம் தாரையாக கொட்டி விட்டது. இருந்தாலும் அவர் விடமாட்டார். இந்த பக்கம் வந்துட்டு அதாவது மஞ்சரியை தூக்கி உள்ளே போகணுன்ற ஒரு மோட்டிவ்லேயே இருந்தார். ஆனால் அவர் மட்டும் தான் ஓட்டு போட்டார், மற்றவங்க யாருமே ஓட்டும் போடல. ஏன்னா மெஜாரிட்டியாக யார் போடணும் சொல்லுங்கள் அப்படின்னு கை தூக்க சொன்னால் யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு மஞ்சரி வந்துட்டு சூப்பரான ஒரு டெபிளாக வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ளே அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சண்டை, சாச்சனா கூட சண்டை போடுறாங்க. சௌந்தர்யா ஏன் சௌந்தர்யா சண்டை போட்டாங்க அப்படின்னா ஜாக்லின் கூட உங்களுக்கு சண்டை வந்ததுனால வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஏமா சௌந்தர்யா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இந்த வாரம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சௌந்தர்யா வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்வார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் வச்சு செய்கிற சில ஆட்களில் அவங்களும் ஒன்று, அதனால் சொல்கிறேன். ஏன்னா இதே அருண் அதுக்கப்புறம் விஜய் விஷால் தீபக் தான் செஞ்சிருக்க மாட்டார், அது வேறு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா மெஜாரிட்டியாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தராக வந்து ஓட் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவுக்கு மட்டும் ஒரு 4 பேர் ஓட்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் சரி சௌந்தர்யா தானே, சௌந்தர்யா வந்துட்டு ஜெயிலில் போகலான்னு முத்துக்குமரன் சொன்னால் நான் விட மாட்டேன். யாருக்கு சொல்கிறது இது? அருணான்னு கேட்டால் இல்லை ஜாக்லின்னு. இதுல நான் புதுசாக இருக்குது. இவங்க ஏன் உள்ளே வந்தாங்கன்னா அவள் வந்து எனக்கு நல்லா தெரியுது, நான் சௌந்தர்யா விட நான் தான் ஒழுங்காக பண்ணலை, அதனால் நான் தான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க சௌந்தர்யா வந்து அதெல்லாம் இல்லை, நான் தான் போகணும். இப்படி மாறி குழந்தைங்க மாதிரி வந்துட்டு லாலிபாப்புக்கு சண்டை போடுற மாதிரி 2 பேரும் மாறி எனக்கு தான் ஜெயிலுன்னு சொல்லி கடைசியில் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, டபால் டிப்பின்னு ஓடினாங்க. எங்கேயா ஓடுறாங்க பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்களே ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டு எல்லாரும் வா உள்ளே வா, நாங்கள் சொன்னதுக்கப்புறம் போ அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உள்ளே உட்காந்துக்கிறேன் நாங்கள். அதுக்கப்புறம் வந்தாங்க உடன்பிறப்பு நம்ம ஜாக்லின். எப்பா என்னை வெளியே விட்றாதப்பா, திரும்ப என்னை டெவிலாக வந்து பண்ண சொல்லுவாங்க. அதில் மீதி இருக்கிறது ரயானும் இன்னும் ஒரு சில பேர் தான் எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க, நான் பண்ணால் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. என்னத்தை சொல்ல எல்லோரும் கெஞ்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி வெளியே வர வைக்கிறாங்க. இப்படி தான் இந்த லைவ் போயிட்டுருக்கு. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா டெவிலாக இருக்கும்போது அவங்க அப்படி என்ன பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஏன்னா நார்மலாகவே அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே டெவில் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேற்றே வந்து இவங்க 2 பேரும் மஞ்சர்கிட்ட டெவில் மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு நடிப்பு கொடுத்தாங்க பாருங்க, எங்களுக்கு டெவில் மாதிரி நடிக்க வராதுங்க அப்படின்னு. ஐயோ அப்பா இது உலகமாக நடிப்படா சாமிட்டமாக இருந்துச்சு. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.